யார் தலைவர்? ஓட்டு கேட்க வரும்போது எப்படி வரீங்களோ ஓட்டு கேட்டு வாங்கி நீங்கள் வென்ற பிறகு காரை மாத்துறீங்க, சட்டையை மாத்துறீங்க, செருப்பை மாத்துறீங்க, கண்ணாடியை ஏத்துறீங்க, ஊர்காவை போடுறீங்க, கேட்டை சாத்துறீங்க, போய்கிட்டே இருக்கீங்க. எந்த மக்களுக்கும் சரி சாய்ப்பதே கிடையாது, எந்த விண்ணப்பத்தையும் கேட்பதே கிடையாது. ஐயா, ஒரு வருடத்திற்கு சட்டமன்றம் எத்தனை நாள் கூடுகிறது? ஒரு வருடத்திற்கு சட்டமன்றம் மிஞ்சி போனால் 30 6 மாசத்துக்கு 30 நாள், 60 நாள். அப்போ 5 வருஷத்துக்கு எத்தனை நாள் கூட போகுது? 300 நாள் வச்சுக்கிடுங்களேன். மற்ற நாட்கள் எல்லாம் அந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் இந்த ஊர்ல தானே இருக்கிறாங்க. ஓட்டு கேட்பதற்கு வீடு வீடாய் வர தெரிந்த அந்த உறுப்பினருக்கு அந்த ஓட்டு போட்ட மக்களுடைய தேவை என்ன என்பதை கேட்பதற்கு வருவதற்கு ஏன் மனம் வரவில்லை? எங்களுடைய கேள்வி, ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க? இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா எங்களுக்கு இந்த நாட்டில் அரசியல்ல வேலை இல்லை. திரும்ப சொல்றேன், இதுவரையில் இருக்கக்கூடிய கட்சிகளோ கழகங்களோ, அதிமுகவோ திமுகவோ, நாம் தமிழரோ, இப்பொழுது வந்திருக்கிற டிவிக்கோ, யாரா இருந்தாலும் சரி, இந்த அரசியல்வாதிகள் சரியாக இருந்திருந்தால் சுயேட்சைக்கு வேலையே கிடையாது. நீங்க தமிழ்நாட்டில் கணக்கெடுத்து பாருங்களேன், எல்லா இடங்களிலும் சுயேட்சைகள் அதிகமாக இப்பொழுது களத்தில் நிற்கிறார்கள். அதாவது மக்களே களத்துக்கு வந்துட்டாங்க சார். நீங்க இந்த சுயேட்சை நினைக்காதீங்க. ஜியாவுதீன் என்கிற யாரோ ஒருத்தர் அதிராம்பட்டினத்திலிருந்து தேர்தல் அப்படி இல்லை. மக்களே தங்களுடைய உரிமையை கேட்டு கேட்டு பார்த்துவிட்டு கட்சிகள் செய்யும், கழகங்கள் செய்யும், கேட்டு கேட்டு பார்த்துட்டு முத்துவேல், உதயநிதி, முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் 3 தலைமுறை ஆச்சாங்க. நான் சொல்றேன், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் 3 தலைமுறை ஆச்சு. கலைஞருக்கு ஓட்டு போட்டார் பார்த்தீங்களா? கலைஞருக்கு ஓட்டு போட்டார்ல, அவர் அப்படியே தான் இருக்காரு. கலைஞருடைய மகன் ஸ்டாலின் இருக்காருல்ல, லட்சம் கோடிகளுக்கு அதிபதி ஆயிட்டார். நான் சொல்ல புரியுதா? இப்ப உதயநிதிக்கு ஓட்டு போட போறீங்க. நீங்க 3 தலைமுறையா அப்படியே தான் இருக்கிறீங்க. ஆனா அவங்க முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் இந்த நாட்டில் மிகப்பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்க. எப்படி? உங்கள் கையில் இருக்கிற ஓட்டு என்கிற அதிகாரம். நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்? உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஓட்டு என்கிற அதிகாரம் ஒரு நாட்டையே மாற்றும் என்று சொன்னார், ஒரு அரசியல் கட்சியையே தலைகீழாக மாற்றும் என்று சொன்னார். இந்த நாட்டு மக்களின் தலையெழுத்தை எழுதுகிற அதிகாரம் உங்களுடைய கையில் ஓட்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, நல்லவர்களை பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு உங்களுக்கான ஓட்டா இருக்கும். அதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னேன். நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல. ஜியாவுதீன் ஓட்டுக்கான ஒரு மனிதன் அல்ல, இந்த நாட்டுக்கான மனிதன். ஜியாவுதீன் ஓட்டுக்கான மனிதன் அல்ல, உங்களுடைய வீட்டுக்கான மனிதன், உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கான மனிதன். பிள்ளைய கல்லூரியில் படிக்க வைக்கணும். இப்போ